அண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் நலமாக இருக்கீங்களா? நான் நலமாக இருக்கேன். 4-5 நாள் ஆசைப்பட்ட பொருள் இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. ஏன்னா வீட்டுக்கு வர்றதுக்கு தினம் 10:30 மணி 10:45 ஆகுது. இன்றைக்கி ஒரு 10:15 வந்து அந்த கடை முன்ன போய் டானு குதிச்சாச்சு. அது என்ன நான் ஆசைப்பட்டேன் ஏது பட்டேன்னு பார்க்கலாமா? அதுக்கு மேலே நீங்கள் என்ன சமையல் பண்ணேன்னு சொல்லுங்கள். இந்த காய்ச்சல் வந்ததில் வாயெல்லாம் கெட்டு போய் உடம்பெல்லாம் காஞ்சி போய் நாக்கு கண்ணெல்லாம் வீங்கி மூஞ்சி சப்பி போன மாதிரி ஆகிட்டு. அதனால் ஏதாவது நல்லா இந்த புள்ளத்தாச்சி பிள்ளைங்களுக்கு ஏதாவது புளிப்பாக காரமாக உப்பாக சாப்பிட்ணும் அந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டு. அதனால் பாருங்கள் இந்த மீன் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மீன் வந்து 400 கிலோ. நான் எப்போவுமே இந்த மீன் விலை புள்ள மீனில் வாங்க மாட்டேன். 100 வாங்கினா ஒரு தட்டு மீன் கிடைக்கும். 2-3 தடவை குழம்பு வச்சு பொரிக்கலாம். அந்த மீன் எதுவும் கிடைக்காதனால இது 400 கிலோன்னு சொல்லி 1/4 கிலோ வாங்கிட்டு வந்துட்டு 100 இது வந்து எலும்பு முள் இல்லாத மீன் சொல்கிறாங்க. இது வந்து ராவஸ் சொன்னாங்க. தமிழ்நாட்டில் இது இந்த மீன் பேர் என்ன நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா. நான் நினைக்கிறேன் நல்லா கார சரமாக சுள்ளுன்னு வச்சு சாப்பிட்டா தான் காய்ச்சல் போகும்போல் குழம்பு கூட்டிகிட்டேன் பாருங்கள். குழம்பு பாருங்கள், முருங்கைக்காய் போட்டேன், தக்காளி வெங்காயம் புளி மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டு குழம்பு தாளித்து விட்டாச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு என்கிட்ட டைம் இல்லை. அவசரமாக பரபரன்னு செய்யணும். செஞ்சால் தான் ஒரு அட்லீஸ்ட் 11:30 மணி 12 மணிக்காக சாப்பிடலாம். அதனால தான் நாக்குக்கெலாம் டேஸ்ட்டே இல்லை. அதனால தான் இன்றைக்கி மீன் வாங்கி நல்லா சுள்ளு நல்லா ஒரு உரப்பாக வச்சு புளிப்பாக தூக்கலாக சாப்பிட்லாம். மீன் குழம்புக்கு வந்து கண்டிப்பாக மாங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். மாங்காய் இல்லை, அதனால் எனக்கு முருங்கைக்காய் ரொம்ப பிடிக்கும். நான் அந்த முருங்கைக்காய் ஒரு வருஷம் கழிச்சு சமையல் பண்ண போகிறோம் போல். இப்படின்னா மீன் குழம்புல போட்டு செய்ய போகிறேன். நார்மலாக வைப்பேன். நல்லா கொதி வரட்டும். இந்த 4 நாள் காய்ச்சலில் கண்ணெல்லாம் ஒட்டி வச்சு சாப்பிடவே முடியாமல் ஆகிட்டு. அதுதான் என்னோட பெரிய கஷ்டமாயிட்டு. நேற்று கடைக்கு மீன் தேடி போனோம். அவன் நீ 10:30 மணிக்கு வந்திருக்கேன், நான் கடையை அடைச்சிட்டேன். இன்றைக்கி அதே மாதிரி வாங்கியாச்சு. விலை கூடுதல் மீன் தான். நான் இவ்வளோ காஸ்ட்லி மீன் எப்போ வாங்க மாட்டேன். 400 கிலோ. இருந்தாலும் என்ன செய்ய, எவ்வளோ வைத்தியம் பார்த்தாச்சு. இருந்தாலும் மீன் குழம்பு சாப்பிட்டு உடம்பு சரியாகுதுன்னு சொல்கிறனால இந்த மீன் உங்கள் ஊரில் என்ன பேர்? நல்லா துண்டு மீனாக இருக்கும், முள்ளு ஒன்றும் இல்லை. நல்லா நான் புளிப்பெல்லாம் கொஞ்சம் தூக்கெல்லாம் போட்டிருக்கேன். முருங்கைக்காய் பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே நாங்கள் இந்த மீன் இதுக்கு மேலே வாங்கினதில்லை. எப்போவுமே நாங்கள் வந்து இந்த அயில மீன் மற்ற மீன் அப்படி தான் வாங்குவோம். இதை ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். சமையல் பண்ணி பார்க்கலாம். வச்சோன்னா நீ நம்பி வாங்கிட்டு போ, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வேலை தான் கொஞ்சம் கூடுதலாகிட்டு. சரி இருந்தாலும் உடம்பு சரியானோ நம்ம பிடிச்சதை சாப்பிட்டு தான் ஆகணும். முந்திலாம் அடிக்கடி வாரத்தை 2 நாள் மீன் ஃப்ரை பண்ணுவாங்க. எங்கள் மருமகா மீன் குழம்பு வைப்பாங்க. இவர் வந்து மீன் பெருசாக விரும்ப மாட்டார், எப்பாவது வருவார். இப்போ எனக்கு சாப்பிட்ணும், சாப்பிட்டா வாய்க்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னனால சரி இவரும் சரி உனக்கு செய்கிற மாதிரி எனக்கு செஞ்சிரு, நானும் சாப்பிட்றேன்னு சொன்னனால செய்ய ஆரம்பித்தாச்சு. எனக்கு இதில் இப்போ ஒரு என்ன பெனிஃபிட் ஆகிட்டுனா, விலை குறைஞ்ச மீன் வாங்கிட்டு வந்தால் செல்லு எடு, குடல் எடு, குந்தாணி எடு இருக்கணும். அவங்க சூப்பராக கட் பண்ணிட்டாங்க. சிக்கன் கழுவுற மாதிரி கழுவி 10 நிமிஷத்தில் குழம்பை கூட்டி விட்டுட்டேன். அதில் ஒன்று நல்ல ஒரு பெனிஃபிட். இருந்தாலும் 100 போச்சே. உனக்கு உடம்பு சரியாகணுமா வேண்டாமா? புளிப்பாக சாப்பிடணுமா வேண்டாமா? காரமாக சாப்பிடணுமா வேண்டாமா? அவள் 100 வீடு வாழ்க்கையிலன்னா எவ்வளவோ 100 வரும், எவ்வளவோ 100 போகும். அதெல்லாம் சகஜம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பராக நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. வாங்க இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். முருங்கைக்காய் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கூடுதல் முருங்கைக்காய் போட்டுட்டேன். வாங்க மீன் நல்லா வெந்துட்டு நல்லா துண்டு சிக்கன் பீஸ் மாதிரி இருக்குது. சூடான மீன் குழம்பு, சுட சாதம். இன்னைக்கு ஒரு பிடி. வாங்க 10:30 மணிக்கு வந்த சமையல்லாம் பண்ணியாச்சு. வரீங்களா சாப்பிட? வாங்க நம்ம தலையில் சாப்பாடை கொடுத்துடலாம். சப்பாத்தினா 4-5 சப்பாத்தி சாப்பிடுவார். ரைஸ்னால் குறையதான் சாப்பிடுவார். அதனால் நம்ம வந்து மீன் குழம்ப செக்கிங்க்கு டெஸ்டிங்க்கு நம்ம தலையில் கொடுத்துடலாம். முருங்கைக்காலாம் பிடிக்காது. முருங்கைக்காய் சாப்பிட்றாரு நான் மட்டும்தான். எனக்கு சோறு கொடுக்கலாமா? சோறு 2 கரண்டி சோறு. இப்போ நமக்கு நிறைய முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். ஒரு துண்டு மீன் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்லாம். முருங்கைக்காய் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு முருங்கைக்காய் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வாயில் எச்சி வருது, நல்லா மணமாக இருக்குது. நமக்கு இந்த